அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு நேராக இந்த வேளையிலே கடந்து செல்வோம், திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி, பரிச்சயமான ஒரு பகுதி. முதலாம் வசனம் ஆரம்பம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் உவமைகளாக சொல்லி அந்த ஜனங்களுக்கு அவர் விளக்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனானவர் சித்தம் வைத்திருக்கிறபடியினாலே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதிலே முந்தினோர் பிந்தினோர் என்றெல்லாம் கிடையாது. முந்தினோர் சிலர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ஆனால் எல்லாரும் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம் இவ்விதமாய், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த 11ஆம் மணி வேளையிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை எஜமான் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த 11ஆம் மணி வேளையிலே சும்மா நிற்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைத்தான் இந்த நாளில் நாம் குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகுதியானது பரலோக ராஜ்யத்துக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியமாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த பகுதி இதைத்தானே குறிக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் வேத வசனங்கள் பல விதங்களிலே நமக்கு பலவிதமான வெளிப்பாடுகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊரின் அந்த நாட்டின் வழக்கத்தை வைத்து இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு ஜனங்களுக்கு விளக்கி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாட்டின் வழக்கம் என்னவென்றால், காலையிலே 6 மணிக்கு வேலைக்கு போனார்கள் என்றால் இரவு, அதாவது மாலை 6 மணி வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்கிற ஒரு சில கூட்டத்தாரை வைத்து இயேசு கிறிஸ்து சில ஓமைகளை சொல்லுகிறார். முதல் காரியம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டுகிறது, 1ஆம் வசனம் கடைசி பகுதி, அவன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். அதிகாலை என்பது 6 மணி. அதாவது வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் ஜாமம். நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அது புரியும். 4ஆம் ஜாமம் என்பது நம்முடைய கணக்கின்படி 6 மணி, காலை 6 மணி. அடுத்ததாக 20ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. 3ஆம் மணி வேளை என்று சொல்லும் பொழுது காலை 9 மணி. நீங்கள் இதையெல்லாம் குறித்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். வேதத்தில் சில வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வாசிக்கும் பொழுது அப்படியே நான் வாசித்து விடுவோம். 4ஆம் ஜாமம் என்பது காலை 6 மணி, 3ஆம் மணி வேளை என்பது காலை 9 மணி. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 5ஆம் வசனத்திலே, மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 6ஆம் மணி வேளை என்பது காலை 12 மணி, அதாவது உச்சம், நம்முடைய மத்தியான வேளை 12 மணி. அடுத்ததாக 9ஆம் மணி வேளை என்பது மாலை 3 மணி. ஆக ஒரு நாளினுடைய கடைசி பகுதிக்கு வந்து விட்டாயிற்று. இப்பொழுது எஜமான் என்ன செய்கிறார்? 4ஆம் ஜாமத்திலே போய் ஆட்களை வேலைக்கு கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை தோட்டத்திலே வேலையிலே அமர்த்தி அங்கே சொல்லுகிறார், வேலையாட்களுடன் நாளுக்கொன்று 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 1 பணம் என்பது அந்த நாளின் கூலி. நீ 1 பணம் சொன்ன உடனே அந்த 1 பைசா அல்லது 1 ரூபா அப்படி இல்லை. 1 பணம் என்பது அந்த நாளினுடைய கூலி. இப்பொழுது எஜமான் என்ன செய்கிறார்? 4ஆம் காலையில் 6 மணிக்கு போய் அங்கே வெளியிலே நிற்கிற வேலையாட்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அங்கே தோட்டத்துக்கு அனுப்புகிறார். அடுத்ததாக
9ஆம் மணி வேளையிலே, அதாவது 9 மணிக்கு போய் திரும்பவுமாய் அங்கே வேலையிலே நிற்கிற ஆள்களை கூட்டிக் கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துகிறார். 12 மணிக்கு போய் திரும்பவும் அழைத்து கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துகிறார். 5 மணிக்கு போய் திரும்பவும் வேலைக்கு கூட்டிட்டு கொண்டு போய் அழைக்கும்படியாகத்தான் இந்த 11ஆம் மணி வேளையிலே என்ன செய்கிறார்? 11ஆம் மணி வேளையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11ஆம் மணி வேளை என்று சொல்லும் பொழுது, அதாவது அந்த நாள், அந்த கூலி கொடுக்க வேண்டிய நாளின் கடைசி நிமிடத்திலே இருக்கிற ஒரு தருணம். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே வந்து நிற்கிறோம் என்றால் 11ஆம் மணி வேளையிலே வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 11ஆம் மாதத்தின் கடைசி வாரம். இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் எங்கே போக போகிறோம்? நம்ம அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். 11ஆம் மாதத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய், யார் போய்? எஜமான் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்ப நாளில் இருந்து இந்த நாள் மட்டுமாக என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிறைவேறவில்லை, நான் சும்மா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து ஒருவேளை இந்த வேலையாட்கள் காலையில் 6 மணியில் இருந்து அங்கே 4:59 வரைக்கும் கூட அந்த வேலையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதா, எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்காதா, எனக்கு ஒரு கூலி கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து அங்கே நின்று கொண்டு இருக்கலாம். நீங்களும் நானும் இந்த நாளிலே அவிதமான கர்த்தர் எனக்கு இந்த ஆண்டிலே வாக்குத்தத்தம் தந்தாரே, இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு பல காரியங்களை உறுதி செய்தாரே, ஆனால் 11ஆம் மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து நிற்கிறேன், இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது, எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 11ஆம் மணி நாளில் 11ஆம் மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தர் எல்லாருக்கும் செய்கிறபடியே நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது, நிறைவேறாமல் போகவே போகாது. ஆகவேதான் அவர் இந்த ஆண்டிலே ஆரம்பத்தில் நமக்கு வாக்கு கொடுத்தார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 11ஆவது மாதத்தின் கடைசி வாரத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது, இந்த 11ஆவது மணி வேளையிலே எனக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும், இந்த 11ஆம் மணி வேளையிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாய் இந்த நாளிலே மாற்றும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. நீங்கள் பகல் முழுவதும் 11 மாதம் முழுவதும் நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது? ஏன் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக, எனக்கு இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை நடப்பிப்பீராக. இந்த நாளிலே நாம் ஆராதனையிலே பாடினோமே, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க, உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் மகிமையும் யாராலே வருகிறது? அவராலே வருகிறது. அவராலே அல்லாமல் வேறு வழி இல்லை. இந்த 11ஆம் மணி வேளையில் நிற்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கடைசி நிமிஷத்திலேயும் கடைசி மணி துளியிலேயும் அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கடைசி மணி நேர அற்புதம். The last hour miracle.
11th hour miracle என்று சொல்லி கூட சொல்லலாம். கடைசி மணி நேர அற்புதம். தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி மணி நேரத்தில் 5 மணிக்கு வேலையிலே அமர்த்துகிறார். 6 மணியோடு வேலை முடிய போகிறது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது. என்ன நம்பிக்கையோடு இவர்கள் போயிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள். இந்த 11ஆம் மணி வேலை, 6 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? கூலி கிடைக்கும், ஒரு நாள் கூலி எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை உண்டு. இந்த 5 மணிக்கு போனவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? இப்போ நம்மனா 5 மணிக்கு ஒருத்தர் ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு வந்தாருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு நம்ம எப்படி கூலி கொடுப்போம்? சரி வாங்க, ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ தர்றேன். 800 ரூபாய் கொடுக்குற இடத்துல 1 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம அவ்வளோதான் கொடுப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது 11ஆம் மணி வேளையிலே வேலை பார்த்தவர்களுக்கும் அவர் எப்படி கொடுத்தார்? ஒரு பணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. 6 மணிக்கு வந்தவர்களுக்கும் 11ஆம் மணி வேளையிலே வந்தவர்களுக்கும் அவர் சரி சமமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்து அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம், அவங்க ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம். நான் இப்பதான் வந்திருக்கிறேன். கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அப்படியே இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் இல்லாதவர். ஹல்லேலூயா. இந்த 11ஆம் மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் தெரியுமா? என்ன நினச்சிருப்பாங்க? ஆங்கிலத்தில் ஒரு சேயிங், ஒரு கோட் உண்டு. என்ன தெரியுமா? லிட்டில் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு கொஞ்சம் கிடச்சா போதும். சில சமயம் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், ஒன்றுமே இல்லாததுக்கு இதாவது கிடச்சிச்சா எனக்கு, அப்படி நினச்சி தான் அவங்க போயிருப்பாங்க. இந்த 11ஆம் மணி வேலையில் வந்து இனியும் வேலைக்கு கூப்பிட்டு ஆளை அமர்த்தி திராட்சை தோட்டத்துக்கு போன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரே. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் அநேகம் இருக்கிறது. உங்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசீர்வாதம் அநேகம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வருடம் எல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, இப்படியே என்னுடைய காலம் நகர்ந்து போய் கொண்டு இருக்கிறது, ஒரு மாற்றமுமே இல்லையே. வருஷம் ஆரம்பிக்கிறது, வருஷம் முடிகிறது, அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது, அடுத்த வருஷம் முடிகிறது, ஒரு மாற்றமும் இல்லை. நான் என்ன செய்வது? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 11ஆம் மணி வேளையிலே அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் என்னென்ன காரியங்களை அவர் அந்த கடைசி நிமிஷத்தில் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த 11ஆம் மணி வேளையிலே அமர்த்தப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு மூன்றே ஒரு அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு என்ன செய்தால் அங்கே கர்த்தருடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். முதல் காரியம் நீங்கள் பாருங்கள், கடைசியாக அமர்த்தப்பட்டவர்கள் அங்கே நடந்த காரியம், முதல் ஆளாக அவர்கள் கூலியை பெறுகிறார்கள். அங்கே பாருங்கள், வாசிங்கள் 9ஆம் வசனம். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கி கொண்டார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இதை என்ன காரியம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடைசியாக அமர்த்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அவங்க எப்போ போய் அங்கே ஆசீர்வாதத்தை வாங்குறாங்களா? முதல்ல போய் வாங்குறாங்க. 6 மணிக்கு நியாயப்படி நியமத்தின்படி செய்ய வேண்டுமானால் யாருக்கு தான் கொடுத்துருக்கணும்? 6 மணிக்கு வந்தவங்களுக்கு வாப்பா, அப்புறம் அடுத்து யாருக்கு? 9 மணிக்கு வந்தவங்களுக்கு, அடுத்து 12 மணி, அப்புறம் 3 மணி, கடைசியாக தான் யாருக்கு கொடுக்கணும்? 5 மணிக்கு கொடுக்கணும். அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் என்ன செய்தார்கள்? வாங்கி கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த நாளிலே கர்த்தர் இந்த 11ஆம் மணி வேளையை நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால், ஒருவேளை உங்களுடைய பார்வையிலே அநேகர் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றிருக்கலாம், நீங்கள் இன்னும் பெறாமல் இருக்கலாம். அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முந்தி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. பிந்தி வந்தவங்க ஆசீர்வாதத்தை எப்படி வாங்குறாங்களா? முந்தி வாங்குறாங்க. ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில நடந்ததை பாருங்க. ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொண்டார்கள். கடைசியா வந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட கூலி? நிறைவான கூலி. ஹல்லேலூயா. ஒருவேளை வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏதோ மிச்சம் மீதி இருக்கும், இருக்கிறத தந்துட்டு நீ அனுப்ப போறார்? இல்ல, அள்ளி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அள்ளி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, இன்னும் ஒரு மாதம் தானே இருக்கிறது என்னுடைய வாழ்விலே, நான் அடுத்த ஆண்டிற்குள் போவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். இது எதை வெளிப்படுத்தது என்றால், எனக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றவர்கள், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருக்கிறவர்கள், விசுவாசத்தில் வீரராய் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போகிற அற்புத அதிசயத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவ செயல். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் முயற்சி எடுத்து செய்வதல்ல, அவரே தேடி வந்து நம்மை இந்த நாளிலே அழைத்து இருக்கிறார். அழைத்த தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஏனென்றால் அநேகர் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். இந்த வருடத்தையும் முடிய போகுதே, இந்த வருடமும் முடிய போகுதே, இப்படிதான் என் லைஃபா, இதுதான் என் வாழ்க்கையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் இல்லையா என்கிறதான கேள்வியோடு அநேகர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் 11ஆம் மணி வேளையிலும், கடைசி நிமிஷத்திலும், கடைசி மணி நேரத்திலும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தர் அந்த 11ஆம் மணி வேளையிலே அற்புதம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். முதல் காரியம், இந்த 11ஆம் மணி வேளையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியம் நடந்தால் மாத்திரம்தான் அங்கே 11ஆம் மணி வேளையில் அற்புதம் நடைபெறும். முதல் காரியம் நடக்கிறது என்னவென்றால், எதிர்பாராத சந்திப்பு. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நிற்கிறது என்ன என்று கேட்டான். முதல் காரியம் நடக்கிறது என்னவென்றால், எதிர்பாராத ஒரு சந்திப்பு நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பாராத ஒரு சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அங்கே அற்புதம் ஆரம்பம் ஆகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வேலைக்கு காத்திருக்கிறவர்கள், வேலையை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், நன்மையை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், ஒரு சுபிட்சத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நடக்காதா என்று எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அவரை தேடி போகவில்லை. அவர்கள் எப்படி தான் நிற்கிறாங்களா? சும்மா தான் நிற்கிறாங்க. சும்மா தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த 11 மாதமும் சும்மா இருந்திருக்கலாம். என்ன சும்மா? என்ன சும்மா? அதெல்லாம் நீங்களா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாமல், ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் வராமல், எத்தனையோ ஆராதனைகளை மிஸ் பண்ணி, எத்தனையோ ஜெப கூட்டங்களை மிஸ் பண்ணி, எத்தனையோ உபவாச ஜெபங்களை மிஸ் பண்ணி சும்மா 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 இருந்திருக்கலாம். நம்ம சொல்லுவோம் வேலை, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்கு 11ஆம் மணி வேலையில் இருந்தவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இருந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சும்மா நிற்கிறவர்கள். ஒருவேளை இந்த 10 மாத காலம், ஒரு 11 மாதம்னே வைத்துக்கொள்வோம், 11 மாத காலம் அளவும் நான் சும்மா இருந்த ஆண்டவரே, உமக்கென்று நான் எதையுமே செய்யல ஆண்டவரே, நீர் அநேக நேரம் என்னை உணர்த்தியும்
அநேக நேரம் என்னை சுட்டி காண்பித்தும் அநேக நேரத்தில் என்னோடு பேசியும், ஆண்டவரே நான் சும்மா தான் இருந்தேன். ஒருவேளை நீங்கள் அப்படியே இருந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அவருடைய சந்திப்பு உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்மை தேடி வந்து ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மறுபடியுமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் அந்த வார்த்தையின் மூலமாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டேஷன், எதிர்பாராத ஒரு சந்திப்பு. என்ன சந்திப்பு? எஜமான் தேடி வர்றார். எஜமானே தேடி வந்து, ஏன்பா சும்மா நிற்கிற, எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை. சும்மா நிற்கிற அவர்களுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையாக சொல்லும் பொழுது அந்த எஜமான் செய்திருப்பார் என்றால், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை இந்த ஆண்டு வேதத்தை வாசிக்காமல் என்னுடைய பலவீனம், என்னுடைய சூழ்நிலைமை, என்னுடைய வேலை, என்னுடைய சந்தர்ப்பம், என்னுடைய காரியங்கள் இவைகளையே சொல்லி 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 கர்த்தருடைய வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் சும்மா இருந்தோமே. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதிர்பாராத சந்திப்பு நடந்த பொழுது அங்கே சில காரியங்கள் நடந்தது. வேதத்திலே எதிர்பாராத சந்திப்பு சிலருக்கு நடந்தது, அங்கே அற்புதம் நடந்தது. நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 15 வசனம், 21 17 18 முதலாவது வாசியுங்கள். ஆதியாகமம் 21 17 18. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஆபிரகாமாலே வெளியேற்றப்பட்டு பிள்ளையோடு கூட அங்கே ஒரு துருத்தி தண்ணியோடு கூட வெளியேற்றப்பட்ட இந்த ஆகார் இப்பொழுது வனாந்தரத்திலே என்ன செய்கிறாள் என்றால், அங்கே வாசியுங்கள் 14 அதிகாரம் கடைசி பகுதி. பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். வாண்டரிங் இன் தி வில்டர்னஸ். அந்த வனாந்தரத்திலே அவள் என்ன செய்கிறாள் என்றால் அலைந்து திரிகிறாள். எனக்கு ஒரு வழி திறக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லி அலைந்து திரிகிறாள். இப்பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அதுதான் 11ஆம் மணி வேளை. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, அநேக நேரங்களிலே உங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை, நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், நீங்கள் நம்பி இருக்கிற அந்த ஒரு சொல்யூஷன் உங்களுடைய கரத்தில் இருந்து, உங்களுடைய வாழ்வில் இருந்து நீக்கப்படும் பொழுது, குறைவு ஏற்படும் பொழுது, இப்பொழுது அவள் அலைந்து திரிய ஆரம்பிக்கிறாள். அலைந்து திரிந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள். தேவனாகிய கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே ஆகாருக்கு தேவனுடைய ஒரு சந்திப்பு நடந்தது. ஒரு சந்திப்பு நடந்தபடியினாலே எல்லாவற்றையும் இழந்த பின்பு, அவள் வைத்திருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. என்னவென்றால், கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை பேசிக்கொண்டிருக்கிற நானும் சேர்த்துதான், ஆண்டவரே நான் நம்பி இருக்கிற இதுதானே நம்பி இருந்தேன், இது என்னை விட்டு போயிருச்சு, நான் என்ன பண்றதா ஆண்டவரே? ஒண்ணு வேண்டாம். ஆண்டவரே என்னை நீர் சந்தியும், ஆண்டவரே நீர் என்னை சந்தியும். ஐ நீட் யோர் விசிட்டேஷன். ஹல்லேலூயா. எனக்கு உம்முடைய சந்திப்பு தேவை. அது எந்த விதத்திலும் இருக்கலாம். அவருடைய சத்தத்தின் மூலமாக இருக்கலாம், தேவ ஊழியர் மூலமாக இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இருக்கலாம்.
அல்லேலூயா. எப்படியாவது தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சந்தித்து அங்கே சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஒருவேளை இந்த தானே நம்பி இருந்த ஆண்டவரே, இந்த வேலையைத்தானே நம்பி இருந்த ஆண்டவரே, இந்த வேலை என்னை விட்டு போயிருச்சே, இந்த பிஸ்னஸ் என்னை விட்டு போயிருச்சே, இதில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே, இதில் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து விட்டதே, பரவாயில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், 11ஆம் மணி வேளையிலே நான் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் கூட வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேகமாக எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பார்வோனாலும் அங்கே எகிப்து தேசத்தாராலும் அடிமைப்படுத்தப்பட்டு மிகவுமாய் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கும் பொழுது, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சா? இல்லை. எத்தனை வருஷம்? எகிப்தில் 400 வருஷம் அவர்கள் எப்படிப்படுகிறார்கள்? அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதியில் உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நீ ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு சந்திப்பு நடக்கும் பொழுது அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது என்ன நடந்ததா? தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புதிய வருஷத்தில் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்வில் ஒரு சந்திப்பு நடக்கட்டும் ஆண்டவரே. அது உம்முடைய வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், எங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக இருக்கலாம், அல்லது உம்முடைய சத்தத்தின் மூலமாக இருக்கலாம். எப்படியாவது என்னை சந்தியும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் சந்திக்கும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னொரு காரியம், உங்களுக்கு அநேக உதாரணங்களை சுட்டி காட்டும்படியாக தான் வசனங்களை சொல்லுகிறேன். இன்னொரு காரியம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லும் பொழுது அந்த காரியங்களை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே வசனம் சொல்லுகிறது, எலியா தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேசத்தில் என்ன உண்டாக போகிறது? பஞ்சம், குறைவு உண்டாக போகிறது. ஆகவே நீ எழுந்து என்ன செய், சாரிபாத் என்கிறதான ஊருக்கு போய் அங்கே ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ அங்கே போ. ஆனால் நடந்தது என்ன? எலியா போனார் சாரிபாத் ஊருக்கு, அந்த விதவையை பார்த்தார். ஆனால் அந்த விதவை என்ன செய்து கொண்டிருந்தாள்? விறகு பொறுக்கி கொண்டே இருந்தாள். இப்பொழுது எலியா அந்த விதவையின் இடத்துல கேட்கிறார், நீ போய் உனக்கும் எனக்கும் என்ன செய், அப்பத்தை சுட்டு எடுத்து வா என்று சொல்லி அந்த விதவையின் இடத்துல சொல்லுகிறாள். இப்பொழுது அந்த விதவை சொன்ன வார்த்தை என்ன? 12ஆம் வசனம். பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். அதாவது ஒரு அடைக்கு ஒரு விறகு, இன்னொரு அடைக்கு, அப்போ 2 அடைக்கு என்னது? 2 விறகு. 11ஆம் மணி வேளையில் இருக்கிற அம்மா, இந்த அம்மா
இந்த சாரிபாத் விதவை 11ஆம் மணி வேளையில் இருக்கிறாங்க. அங்கே போய் இப்போ எலியா என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். இப்போ இந்த ஸ்திரீ சொல்கிற வார்த்தை, ஐயா கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 அடை சுட்டு என்ன செய்ய போகிறோம்? நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு திருப்தி அடைய போகிறோன்னு சொல்லலை. சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அதனால் கரெக்டாக 2 விறகு, ஏன்னா செத்த பிறகு விறகு தேவையில்லை, அந்த விறகை வச்சு என்ன செய்ய. அதனால் எண்ணி கரெக்டாக என்ன செய்ய போகிறேன்? 2 விறகு பொறுக்கி 2 அடை சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு 2 பேரும் என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், 11ஆம் மணி வேளையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ பேசுகிற வார்த்தை. அநேக நேரங்களிலே கைவிடப்பட்டு மனம் நொந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனையோடு இருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் சில நேரங்களிலே இவ்விதமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். இதுக்கு மேலே என்னங்க நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு எல்லாம், இதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலெல்லாம் நல்லா வருவேன்னு கொஞ்சம் கூட எனக்கெல்லாம் சொல்லுங்க. என்னமோ சொல்லவே இல்லாத மாதிரி அப்படியே நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் நம்மளும் பேசுவோம். ஆனால் நடந்த காரியம் பாருங்க, நீ போய் அதை செய் என்று சொன்னார். ஆனால் அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்தது தெரியுமா? அங்கே வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் 15ஆம் வசனம், சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 2 ரொட்டி 2 விறகு 2 பேர். ஆனால் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? வீட்டார் அனைவரும் எத்தனை நாள்? அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆனால் நடந்த காரியம் பாருங்கள், இங்கே தான் முக்கியமான ஒரு காரியம். தேவ சந்திப்பை உணர்ந்து கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். அடுத்த வசனம் திரும்ப அதே சாரிபாத் விதவையை சொல்லுகிறது. அவளுக்கு இருந்த ஒரு மகன் அதிகமான வியாதிப்பட்டு மரித்து போனான். இப்பொழுது இந்த விதவை என்ன செய்கிறாள்? அங்கே எலியாவின் இடத்துல வந்து, என் தேவனாகிய கர்த்தா, அப்பொழுது அவள் 18ஆம் வசனம், அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில்? சில நேரங்களில் கர்த்தருடைய சந்திப்பை நம்மளும் இப்படி தான் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தர் சந்திக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த 11ஆம் மணி வேளையில் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு தான் சந்திக்கிறார். ஆனால் இந்த விதவையை போல, இந்த ஸ்திரீயை போல நம்மளும் என்ன செய்கிறோம்? தேவனுடைய மனுஷனே, உங்களுக்கு எனக்கு என்ன? பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். பாஸ்டர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார், இப்படி தான் சொல்லுவார். சந்திப்பு நடக்கிறது என்பதை உணராமல் அங்கே அந்த ஸ்திரீ அப்படி தான் பேசுகிறா. உனக்கும் எனக்கும் என்ன? ஏன் இப்படி வந்து என் மகனை சாக கொடுக்கறதுக்கா வந்த? ஆனால் எலியா மறுபடியும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. அவர் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மன்றாடி, அங்கே நடக்கிற காரியம் 21ஆம் அதிகாரம், கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமாவை அவனுக்குள் திரும்ப வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 11ஆம் மணி வேளையில் இருக்கிற என்ன தேடி எங்கேயோ இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு சாக கடந்த எங்களை உயிர் கொடுத்து மீட்டெடுத்தார் என்கிறதான உணர்வு இல்லாமல், ஆஹா 2 அடை சுட வேண்டிய இடத்துல இப்போ எத்தனை அடை சுட்டுட்டோம்? 20 அடை சுட்டுட்டோம், சாக போன நமக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்களே ஒழிய கர்த்தருடைய மகிமையையும் தேவ ஊழியரின் வல்லமையையும் உணர்ந்து கொள்ளாதபடினாலே கர்த்தர் சந்திப்பை மறுபடியுமாக உறுதிப்படுத்துகிறார். இப்ப சொல்ற வார்த்தை பாருங்க, 24ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை பார்த்து, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன? உமக்கும் எனக்கும் என்ன? ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உமக்கும் எனக்கும் என்ன? இப்ப சொல்றா, நீர் உண்மையில யாரு? தேவனுடைய மனுஷன் என்றும், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை. உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் யாருடைய வார்த்தை? ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து பிறக்கிற எந்த வார்த்தை ஆனாலும் அது உண்மையானது, அது சத்தியமானது, அது தேவன் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா.
நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ சாதாரணமாக இந்த வசனங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இல்லை, சாரிபாத் விதவைக்கு இப்பந்தான் கண் திறக்கப்படுகிறது. நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும். எதினால்? எதினால் சொல்லுங்க, எதினால்? ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா? ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா? அற்புதம் நடக்கும் போது புரியல, அதிசயம் நடக்கும் போது புரியல. ஆஹா, என்னுடைய ஜபத்தை கேட்டு, என்னுடைய உபவாசத்தை கேட்டு, நான் இருக்கிற என்னுடைய பொருத்தனைகளை பார்த்து ஆண்டவர் என்னை என்ன செஞ்சிட்டாரு? அள்ளி கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், இது சந்திப்பு, இது சந்திப்பு. ஹல்லேலூயா. அப்போ உணராத இந்த ஸ்திரீக்கு இப்போ ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தருடைய சந்திப்பை நீங்களும் நானும் உணரலைல. இந்த வருஷத்தில் இது கர்த்தருடைய சந்திப்பு தான். ஏதோ என் லைஃப்பில் நடக்குது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை, சந்திக்கிறார். ஹல்லேலூயா. 11ஆம் மணி வேளையிலே எதிர்பாராத ஒரு சந்திப்பு அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இதற்கு மேல் நான் எழும்ப முடியாது, இதற்கு மேல் அவ்வளவுதான், இனி நான் பிழைப்பதற்கு என்ற இடத்துல ஒன்றுமே இல்லை என்றதான எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சந்திப்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சந்திப்பு நடந்தது, கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த 11ஆம் மணி வேளையிலே கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சந்திப்பு நடக்க வேண்டும். அவருடைய சந்திப்பு தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று சொல்லி முதல் காரியம் எதிர்பாராத சந்திப்பு. இரண்டாவதாக என்ன காரியம் என்னவென்றால் கற்பனை செய்ய முடியாத ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். எதற்காக? அந்த 11ஆம் மணி வேளையிலே அற்புதத்தை செய்வதற்காக. ஹல்லேலூயா. அப்போ இந்த 2024ஆம் ஆண்டில் கர்த்தர் எத்தனை வாய்ப்பை கொடுத்தார், எத்தனை வாய்ப்பை கொடுத்தார். நீங்களும் நானும் எனக்கா அப்படின்னு நீங்களே கேட்குற அளவுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யலை? பயன்படுத்தலை. சந்திப்பை உணரலை, கண்ணு திறக்கப்படலை, யார் சந்திக்கிறாருன்னே தெரியலை. ரெண்டாவதாக வாய்ப்பை கொடுத்தார், அந்த வாய்ப்பை கர்த்தர் தான் தந்திருக்கிறாரு. எதற்காக? எனக்கு அடுத்த லெவல், அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நான் போகிறதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, சும்மா நின்றவர்களை போய் சந்தித்தது மாத்திரமல்ல. எதுக்கு சும்மா நிற்கிறீங்க? ஓ, வேலை இல்லையா? சரி சரி அப்படின்ட்டு போகலை எஜமானு. சும்மா நிற்கிறவங்க ஏன் சும்மா நிற்கிறீங்க? எங்களுக்கு யாருமே என்ன செய்யலை, வேலை தரலை. இப்போ சொல்கிறாரு, வாங்க நான் உங்களுக்கு வேலை தர்றேன், போய் திராட்சை தோட்டத்தில் வேலையை பாருங்க. ஹல்லேலூயா. அநேக வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஆராதனை நடத்துவதற்கும், ஆராதிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், வசனங்களை எடுத்து சொல்லுவதற்கும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கும், இன்னும் எத்தனை, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அப்படியே போட்டுகிட்டே போங்க. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் நாமும் என்ன செய்தோம்? அதெல்லாம் உதாசீனப்படுத்தியாச்சு. இதுக்கு மேலே, இந்த வயசுக்கு மேலெலாம் நம்மளாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பலவீனத்தை வச்சுட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 11ஆம் மணி வேளையில் இருக்கிறவங்களாம் ஒன்றுமே சொல்லலை. தரிசன குடுகையில் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டாரே, கர்த்தர் நம்மோடு பேசினாரே, எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தாரே. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஜெபிப்பதற்கு, மற்றவர்களுக்காக பாரப்படுவதற்கு, ஜெபங்களை நடத்துவதற்கு, ஆராதனை நடத்துவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தாரே. ஆனால் இந்த வேலைக்காரர்கள் சும்மா நிற்கிறோன்னு சொல்லிட்டு சும்மாவே இல்லை. பரவாயில்ல, இந்த நேரத்திலேயாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே, இந்த 55 வயசுலையாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இந்த 60 வயசுலையாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு தான் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. பலவீனத்தையோ, சூழ்நிலைமையோ, குடும்பத்தையோ, வேலையையோ, குடும்பத்தாரையோ
எதையுமே சொல்லவே இல்லை. அந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் அல்ல. கர்த்தர் 11ஆம் மணி வேளையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்களில் ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம எப்படி நம்ம வாய்ப்பை பயன்படுத்துகிறோன்னு பார்ப்பார். வாலிபர் கூட்டம் நடத்துங்க, சின்ன பிள்ளைகள் ஊழியம் செய்யுங்க. ஐயோ, இதுக்கு மேலெல்லாம் சின்ன பிள்ளைகள் முன்னாடி போய் எப்படி டான்ஸ் ஆடுறது? பரவாயில்லை, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாட்களை உமக்காக நான் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த நாட்களை நான் உமக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசியுங்கள். நீங்கள் உதாரணமாக ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இந்த யோசேப்பு எங்கே இருக்கிறார்? இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு. சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை அங்கே பார்வோன் ராஜா என்ன செய்கிறார்? அழைப்பித்து அவர் பார்த்த சொப்பனத்திற்கு ஒரு அர்த்தம் சொல்லும்படியாக இந்த யோசேப்பு சொல்லப்படுகிறார், அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார், அங்கே நினைவூட்டப்படுகிறார். உடனடியாக இந்த பார்வோன் அவரை அழைப்பிக்கிறார். இப்போ பார்வோன் கூட்ட உடனே இந்த யோசேப்பு என்ன சொல்லியிருக்கலாம்? எதுக்காக சிறைச்சாலையில் போட்டாங்க? செய்யாத குற்றத்துக்காக பழி சுமத்தி சிறைச்சாலையில் போட்டாச்சு. இப்போ பார்வோன் கூப்பிட்ட உடனே இந்த யோசேப்பு என்ன சொல்லியிருக்கலாம்? நான் செஞ்சது தப்பா ரைட்டான்னு கூட என்னைய ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு கூட விளக்கமே கேட்கல. ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி ஜெயிலில் போட்டார். இப்போ அவருக்கு தேவைன்னொன்னே என்னை என்ன பண்ணுறாரா? கூப்பிட்றாரா? நான் லிட்ரலாக பேசுகிறேன், நடைமுறையை பேசி கொண்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? யோசனை அட்லீஸ்ட் ஒரு ராஜாட்ட பேசாட்டாலும் நமக்கு இந்த நினைவு வருமா வராதா? வரும், யாராக இருந்தாலும் வரும். உண்மைதான். செய்யாத குற்றத்துக்கு உள்ளே போட்டு என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா. எங்கள் அண்ணன் தம்பி தான் என்னையெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் சர்ச்சுக்கு வந்தால் இங்கேயும் இப்படித்தான் நடக்குது. உள்ளதா இல்லையா? இந்த யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பு சொல்கிற வார்த்தையை பாருங்க. அடுத்தாப்புல அங்கே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யோசேப்புக்கு இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியாக தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே அந்த சொப்பனத்துக்கு எல்லாம் அவர் கேட்டு அர்த்தம் சொல்லிட்டு அப்படியே வருகிறார். அங்கே வந்த பிறகு இப்பொழுது நீங்கள் வாசிங்க 38ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். ஹல்லேலூயா. எங்க இருந்த யோசேப்பு? சிறைச்சாலையில். எதற்காக போடப்பட்ட யோசேப்பு? செய்யாத தவறுக்காக. ஆனால் இன்றைக்கு அதே பார்வோனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை. பாயிண்ட்லையும் அதை தான் பார்த்தோம். இந்த மனுஷன் யாரு? உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. இப்போ பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தருடைய சந்திப்பை நாம் உணர்ந்து கொள்ளாததினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல கர்த்தருடைய நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தாததினாலே அடுத்த லெவலுக்கு இன்னும் நம்ம போகாமல் இருக்கோம். நெக்ஸ்ட் லெவல், நம்முடைய ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலை, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த நிலை, அல்லது ஆவிக்குரிய நிலையின் அடுத்த நிலை, இவைகளுக்கு போகாததற்கு காரணம் என்னவென்றால், ஓகே லெட் இட் பி, இப்படியே இருந்துடலாம், போகிறோமா, பாடுறோமா, ஜெபிக்கிறோமா, வசனத்தை கேட்குறோமா, வர்றோமா, இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை சும்மா இருக்கிறவர்களை பார்த்து, ஏன் சும்மா இருக்கிறீர்கள், எங்களுக்கு யாரும் வேலை தரலை, நீங்கள் போய் திராட்சை தோட்டத்தில் வேலை பாருங்கள். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டம் சபை, திராட்சை தோட்டம் சபை. சபையிலே கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்யும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுது, கர்த்தர் 11ஆம் மணி வேளையிலும் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். இன்னும் 1 மாதம் இருக்கு, சாலிடா 1 மந்த் இருக்கு, 5 வாரம்.
தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த 5 வாரத்தில் நீர் கொடுக்குற வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன் ஆண்டவரை, உதாசீனப்படுத்த மாட்டேன். அது ஜபமாக இருக்கலாம், அல்லது ஆராதனையாக இருக்கலாம், அல்லது ஊழியமாக இருக்கலாம், சுவிசேஷமாக இருக்கலாம். கர்த்தர் இந்த திராட்சை தோட்டத்தில் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கும்படியான ஒரு திட்டத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் இந்த 11ஆம் மணி வேளையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். அடுத்து வாசியுங்கள் 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தின யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், உன்னை போல யாருமே இல்லைப்பா, உன்னை போல யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? ஞானம் இல்லாதவங்க. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்த நீங்கள் ஒவ்வொரும் ஞானமும் விவேகமும் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசியாக 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் பார்வோன். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, பின்னும் பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. 44ஆவது வசனம், பின்னும் பார்வோன். பாருங்க, பின்னும் 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 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன். நான் யாரு? நான் ராஜா. அதுதான் அர்த்தம், நான் ராஜா. ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது இப்படி கூட என்ன செய்ய முடியாதா? அப்படியே உட்காந்தோம், காலை போட்டால் அப்படி இப்படி ஆட்டினோம்னா செய்யக்கூடாது. யார்கிட்ட போய் அங்கே பெர்மிஷன் கேட்கணும்? யோசேப்பிட்ட, ஏய் காலை ஆட்டிக்கிறேன்ப்பா, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் இஷ்டத்துக்கு நான் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி தான் அர்த்தம். என் சொந்த இஷ்டம் கிடையாது. எதை செஞ்சாலும் யார்கிட்ட போய் கேட்கணும்? எங்கே இருந்த யோசேப்பு? சிறைச்சாலையில். எதற்காக போடப்பட்டான்? வீண் பழி நிமித்தமாக. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினபடியினாலே 11ஆம் மணி வேளையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இந்த நாளில் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த நாளில் சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் இருந்த ஒரு சூழ்நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சில வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறார். சில வாய்ப்புகளை கொடுக்கிறார், பயன்படுத்துங்கள். சாக்குப்போக்கு இனியும் சொல்ல வேண்டாம். சாக்குப்போக்கு சொல்லாமல் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு என்று சொல்லி நீங்கள் செய்து பாருங்கள். 11ஆம் மணி வேளையிலே கர்த்தர் ஒரு நாளுக்குரிய கூலியை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் என்ன செய்தார்கள்? வாங்கினார்கள். முதல் காரியம் எதிர்பாராத சந்திப்பு. இரண்டாவது கற்பனை செய்து நினைத்து பார்க்க கூடாத ஒரு வாய்ப்பு. மூன்றாவதாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆளுக்கு ஒரு பணம். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் 11ஆம் மணி வேளையிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொண்டார்கள். தடுக்க முடியாத ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தடை செய்ய முடியாத ஒரு புது வாழ்வு, தடுக்க முடியாத, எவரும் தடுக்க முடியாத ஒரு சீரமைப்பு, அன்ஸ்டாப்பபிள் ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. யாரும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அந்த புதிதான காரியத்தை தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அத்தனையாய் கர்த்தர் நன்மை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அங்கே புதிதாக்குதல் அல்லது ரெஸ்டரேஷன், சீரமைப்பு என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இருந்த இடத்திற்கு மறுபடியுமாய் நம்மை கொண்டு சேர்ப்பது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என் கையில் இருந்தது, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அதை இழந்துட்டேன், அதை நான் விட்டுட்டேன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த 11ஆம் மணி வேளையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், வேலைக்கு 11ஆம் மணி வேளையிலே அமர்த்தப்பட்டவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பணம் அவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புது வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார். நீங்கள் 20ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் வாசிக்கும் பொழுது
மற்ற வேலைக்காரர்கள், அதாவது 6 மணிக்கு 9 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு வந்தவங்களா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு என்ன செய்யவில்லையா? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு இப்ப 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிந்தி வந்தவர்களாகி இவர்களில் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு யாரை சமமாக்கினீரே? நாங்கள்லாம் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு சண்முகா மண்டபத்தில் 3வது மாடி தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஏறணும். இன்றைக்கி தரையில் வந்தோன்னே ஈஸியாக வந்துட்டு போகிறாங்க, ஈஸியாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ 13ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு என்ன செய்யவில்லை? அநியாயம் செய்யலப்பா, நான் உண்மையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டார்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், நன்மை செய்வேன் சொன்னாரா இல்லையா? நித்திய ஜீவனை அளிப்பேன். இது எல்லாரும் யாருக்கு தான்? எல்லாருக்கும். இப்போ நம்மெல்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கி புதிதாக ஒரு ஆத்மா வந்திருக்கிறாங்க, சரியா? இன்றைக்கி தான் ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு. இந்த வார்த்தை இன்றைக்கி அவங்கள நோக்கி வருதுன்னா யாருக்கும் தான் அது? அவங்களுக்கு தான். புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? ஆண்டவரிடத்தில் நோ எக்ஸ்பீரியன்ஸ், நோ சீனியாரிட்டி. அவரிடத்துல 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்குது, அதனால கொஞ்சம் அப்படி அதெல்லாம் இல்லை. எல்லாரும் என்னுடைய பார்வையிலே சமம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னுடைய பார்வையிலே ஒன்று. ஹல்லேலூயா. நான் அழைக்கும் பொழுதே எப்படி அழைத்தேன்? அந்த 6 மணி வேலைக்காரனுக்கு என்ன சொன்னேனோ அதே தான் 11ஆம் மணி வேலை வந்தவனுக்கும் அதே தான் சொன்னேன். நான் மாற்றி சொல்லவே இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறார். அடுத்து திரும்ப வாசிங்க, அடுத்த வசனம். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது அது ஏன் இஷ்டம். நான் கூட்டி கொடுக்கறதும் குறைச்சி கொடுக்கறதும் யார் இஷ்டம்? ஏன் இஷ்டம். நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். ஹல்லேலூயா. 11ஆம் மணி வேளையில் வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது? யோசித்து பாருங்க. கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 6 மணிக்கு ஒருத்தன் வெயில், மழை, கஷ்டம், கல், கரடு, அவன் எவ்வளோ வேலை பார்த்துருப்பான், எவ்வளவு அந்த உழைப்பை கொடுத்துருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் 11ஆம் மணி வேலையில் வந்தவன் என்ன செஞ்சுருப்பான் யோசிப்பான். அந்த 1 ஹவர் டியூட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல எவ்வளவு ஒரு ஆச்சரியமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் அங்கே நான் இந்த தலைப்பை சொன்னேன் உங்களுக்கு. தடை செய்ய முடியாத ஒரு புது வாழ்வை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் என்ன ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க, எனக்கு செய்யல ஆண்டவரே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு செய்யல. ஆண்டவர் சொல்லுவார், நான் சந்தித்த நேரத்தில் என்னுடைய சந்திப்பை உணர்ந்தாயா? நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினாயா? இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா யாரும் தடை பண்ண முடியாத ஒரு புது வாழ்வை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல பல பேர் தடை பண்ணலாம், பல பேர் உங்களுக்காக நீங்கள் உங்கள் வேலையை கிடைக்க விடாதபடிக்கு போட்டி போடலாம், என்னெல்லாமோ செய்யலாம், அலிகேஷன்ஸ் கொடுக்கலாம், உங்களை குற்றப்படுத்தலாம், குற்றம் சாட்டலாம், உங்கள் வயதை சுட்டி காட்டலாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சுட்டி காட்டலாம், என்னெல்லாமோ சுட்டி காட்டலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் சந்திக்கும் பொழுது, அந்த சந்திப்பை உணரும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக ஆச்சரியப்படத்தக்கதாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி, வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அங்கே தாவீதை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சிக்லாகிலே அவன் என்ன செய்யப்பட்டான் என்றால் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலைமை.
எல்லாவற்றையும் இழந்து விட்டான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, அவனுடைய குமாரர், அவனுடைய எல்லா விதமான ஆஸ்தி, வேலைக்காரர்கள், ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்பொழுது தாவீது நிற்கதியாய் நின்று கொண்டு இருக்கிறான். இப்பொழுது தாவீது செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லிவிட்டு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எத்தனாவது வசனம் அது? 6ஆம் வசனம், கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்க அப்படியே கடைசி பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா, தாவீது ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அது எத்தனாவது வசனம்? 19ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆண்டிலே நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், உங்களுக்கு இருந்த அந்த ஒரு மேன்மையை இழந்திருக்கலாம், மற்றவர்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம். என்ன நடந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 11ஆம் மணி வேளையிலே நான் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். என்னுடைய வாழ்விலே இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஏனென்றால் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. அவர் வந்ததே எதற்காக தெரியுமா? எதெல்லாம் குறைவாயிருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கும்படியாக. யாரெல்லாம் இழந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழி, அது ஆங்கிலத்தில் நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வே இன் த வில்டர்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வே இன் த வில்டர்னஸ் அண்ட் ரிவர் இன் த டிசர்ட். ஹல்லேலூயா. வே இன் த வில்டர்னஸ். நான் பெண்கள் ஜெபத்தில் அதை தான் நாங்கள் தியானித்தோம். வனாந்தரத்தில் வழி. ஒரு வனாந்தரத்தில் எங்கே வழி இருக்கும்? வழியே இருக்காது. இப்போ நம்ம நடக்கிற மாதிரி பாதை ஏதாவது இருக்குதா, ரோடு இருக்குதா? இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிற, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே, அங்கே கரடான வறண்டு போயிருக்கிற இடத்துல என்ன செய்வேன்? ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆறு எப்படி வரும்? கர்த்தர் செய்வார். அப்படி நடக்கணும்னா முந்தின வசனம் வாசிங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ behold, behold, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுது தோன்றும்? 2025. அப்படியா சொல்லியிருக்கு? அப்படியா சொல்லியிருக்கு? இப்பொழுதே, now itself. ஹல்லேலூயா. இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒருவேளை பேங்க் மேனேஜர் ரிஜெக்ட் பண்ண எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நிறைவேறாது, இதெல்லாம் செயல்படாது, இது அப்படியே நான் அப்படியே குவிட் பண்ணிடலாம் நினைக்கிறேன், இதை விட்டு நான் வெளியே வந்துடலாம் நினைக்கிறேன். வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய சந்திப்பை உணருங்கள், கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 27. என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப, எல்லாரும் சொல்லுவோமா? அவைகளை நான் உங்களுக்கு திரும்ப, சொல்லுங்க எல்லாரும், நான் அவைகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய், சம்பூரணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம்னு தெரியுது, அப்படிலாம் இல்லை, அப்பா அப்படின்னு சொல்கிறோம்னா அதான் சம்பூரணம். சம்பூரணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீர்கள் என் ஜனங்கள். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவோமா? என் ஜனங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27 நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் திரும்ப அளிக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் திரும்ப அளிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் மறுபடியும் உங்களை 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை. கர்த்தருடைய அந்த புதுப்பித்தல் வரும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆசீர்வாதம், குடும்ப வாழ்விலே ஆசீர்வாதம், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், கர்த்தருடைய சபையிலே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவ மகிமையினால் சபை நிரப்பப்படும். தேவ வல்லமையினால் சபை நிரப்பப்படும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். டுடே itself I will give you. இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இரட்டிப்பான நன்மையை தர வேண்டும் என்றால் அவருடைய அரணுக்குள் நாம் திரும்புவோம். வேற எங்கேயும் திரும்பாதீங்க, வேற எங்கேயும் திரும்பாதீங்க. 9:12 சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எத்தனை பேருக்கு இந்த 11ஆம் மணி வேளையின் அற்புதம் நடக்கணும்? ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி பகுதியில் நான் வந்துட்டேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு மாதம்தான், அதுக்குள்ளே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சந்திப்பை நான் உணரலை, கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை ஆண்டவரே, என்னை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னை திரும்ப கர்த்தாவே புதுப்பிக்கும்படியாக உம்முடைய அரணுக்குள்ளாக நான் வருகிறேன். திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவர்.